கனடாவில் பூமிக்கு அடியில் உள்ள குறிப்பிட்ட ஒரு பகுதி பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அமைதியான அழுத்தத்தை குவித்து வருகின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். அது திடீரென்று மோசமான ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் யூகோன் பகுதியில் டிண்டினா ஃபால்ட் என்ற ஒரு கோட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகின்றது. சுமார் 1000 கிலோமீட்டர் கொண்ட டிண்டினா ஃபால்ட் என்பது யூகோனில் தொடங்கி அலாஸ்கா வரை செல்லும் ஒரு நீண்ட கோடாக காணப்படுகின்றது. இது பிரிட்டிஷ் கொலம்பியா வழியாக சென்று தெற்கு கனடாவில் உள்ள பள்ளத்தாக்கை உருவாக்கும் மற்றொரு பெரிய கோட்டில் இணைந்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோடு நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கடந்த 12,000 ஆண்டுகளாக இது அமைதியாக உள்ளது. இந்த பிளவு படிப்படியாக அழுத்தத்தை குவித்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கடந்த 26 லட்சம் ஆண்டுகளில் அதன் இரு பக்கங்களிலும் 1000 மீட்டர் சரிந்துள்ளன. கடந்த 1.36 லட்சம் ஆண்டுகளில் 75 மீட்டர் சரிந்துள்ளன. இது ஒவ்வொரு வருடமும் சிறிது சிறிதாக நகர்ந்து வருவதனால் அழுத்தம் மேலும் குவிந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்படும் அளவுக்கு அதிக அழுத்தம் அடைந்துள்ளது. தற்போது 6 மீட்டர் அளவிற்கு அழுத்தம் குவிந்துள்ளது என்றும் இது ஒரு நிலநடுக்கத்திற்கு போதுமானது என்றும் குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் நிலநடுக்கம் எப்போது நிகழும் என்று யாராலும் கணிக்க முடியாது என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.